ஹாய் கைஸ், நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம எந்த ஷேப்பில் வாங்கணுன்றதை வந்து டிசைன் பண்ணிக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்கிள், சர்க்கிள், இந்த மூணில் எதாவது வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் ஆம்லாய்டு இருக்குது, இன்னும் எல்இடி இருக்குது. ரெண்டில் எது வேணுன்றது நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஆம்லாய்டு போகிறப்போ வந்து 1000 ரேஞ்சில் தான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு இருந்தாலே போதும், நம்ம வந்து வாட்சை வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்கிட்ட வந்து ஒரு வாட்ச் இருக்குது. அந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணதில் நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் தான் வந்து ஃபிட் ஆச்சு. ஸோ ரவுண்ட் ஷேப்பில் 1500 பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து ஒரு வாட்ச் வேணும்னா இந்த ஃபயர் போட்டோட ஃபோனிக்ஸ்ன்ற இந்த பிராண்ட், இந்த ஒரு மாடல் தான் வந்து நமக்கு சூட் ஆச்சு. ஸோ அதனால் இதை வந்து டக்குன்னு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு அமேசானில் இருந்து. இது வந்து அரௌண்ட் ஒரு 1300க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறப்போ சிம்பிளான ஒரு பாக்ஸிங்கில் தான் இருந்துச்சு. ஒயிட் பாக்ஸில் எப்பயுமே ஃபயர் போட்டில் வர மாதிரி இதுவும் ஒயிட் பாக்ஸில் தான் வந்து இருந்துச்சு. ஸோ நார்மலாக நம்ம வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதை அப்படியே ஸ்லைட் பண்ணோடனே உள்ள கோல்டன் கலரில் ஃபயர் போட்டுன்னு அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பாக்ஸையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோடனே உள்ள டேரெக்டாக வந்து நம்மளோட ஸ்மார்ட் வாட்சை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்சை எடுத்தோடனே வந்து வாரம் வச்சிடலாம். அதில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் வாரண்டி கார்டுன்னு ஒன்று இருக்கும். சிலதுக்குலாம் வந்து ப்ரீமியம் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைம் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். 1500 பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். இது இந்த பிராண்ட் ஆச்சு பண்ணுறாங்களேன்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட பிசிக்கல் வரையும் போயிடலாம். வாட்சை பொறுத்த வரைக்கும் வாட்சை வந்து அன்டேப் பண்ணிடலாம். அன்டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைடில் பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் கண்ட்ரோல் கிடையாது. இது ஒன்லி பவர் ஆன், பவர் ஆஃப், பேக், இந்த மூணுத்துக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். பேக்கில் வந்தீங்கன்னா வந்து இதில் சென்சார் இருக்குது. மைக் ஒன்று சின்னதாக அந்த சைடில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. அங்கே ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு லவுடான ஃபீல் வந்து தருது. நெக்ஸ்ட் இதோட டிஸ்பிளேன்னு வரப்போ 1.3 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே இருக்குது. 240 to 240 பிக்சலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷார்ப்னஸான டிஸ்பிளே வந்து 261 ppi என்ற அந்த ஷார்ப் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 36 கிராமில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வெயிட்டை வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் சிலிகானில் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக், வாட்ச்மே பிளாக் தான். வாட்ச்லேயுமே வந்து 4 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம கிட்ட இருக்குது இதில் பிளாக். நெக்ஸ்ட் இதோட பேட்டரின்னு வரப்போ 220 mAh பேட்டரி இருக்குது. அப் டு 5 டேஸ்க்கு வந்து பேட்டரி வந்து ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரைன் ஆகல. ஸோ பேட்டரி வேற லெவல். நெக்ஸ்ட் இது வந்து சப்போர்ட்னு வரப்ப ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் பண்ணும், ஓஎஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் இதோட நோட்டிஃபிகேஷன் வரப்போ நெக்ஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இன்கமிங் கால்ஸ்க்கு, அலாரமுக்கு, டைமருக்கு, இது 4த்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ்னு வரப்போ இதில் டிஸ்டன்ஸு, ஸ்டெப்ஸு, ரேட்டு, ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப், இது எல்லாமே வந்து நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆப் ஃபியூச்சர்னு வரப்போ இதை வந்து நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணிட்டா வந்து அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணி நிறைய வால்பேப்பர்ஸ் வச்சுக்க முடியும். கஸ்டமைஸ் வால்பேப்பர்ஸும் வச்சுக்க முடியும். அது இல்லாமல் இதிலே ஏகப்பட்ட ஃபேஸஸ்லாம் இருக்குது. வாட்ச் ஃபேஸஸ் நிறைய வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 கேம்ஸ் அரௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா வாட்ச்லையும் 2 கேம் அது தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, கேம் ஏன் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. அதில் வந்து எந்த ஒரு யூஸ்மே இல்லை. யாரும் மேக்ஸிமம் அதை ப்ளே பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்கிறது நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நார்மல் வாட்சஸில் கொடுக்குற மாதிரியே நார்மலாக நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐபி ரேட்டிங் வரப்போ 67, ஐபிஎக்ஸ் 67 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் தான். ஸோ கண்டிப்பாக வந்து வாட்டர் ரெசிஸ்ட் பண்ணும் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டும் பண்ணும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒரு வாட்சை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ள வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.